சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணை உன்னிடம் சேர்வதற்கான கால நேரத்தை குறித்து விட்டேன். அப்பா, நான் தனிமையில் இருந்து வாடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? என்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் எனக்கு பிடித்தமான உறவு இருந்தால்தானே என் வாழ்க்கை முழுமை பெறும் என்று நீ என்னிடம் சொன்னாய் அல்லவா? இதோ அதற்காகவே நான் உன் துணையை உன்னிடம் சேர்க்க வந்துவிட்டேன். இனி ஏனும் நீ கலங்காமல் இரு. இதற்காக நீ எத்தனை போராட்டம், எத்தனை அவமானம், இவற்றை எல்லாம் கடந்து தானே வந்திருக்கிறாய். இதை கடந்த உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. உனக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நான் துணிச்சலோடு கடந்து விடுவேன் என்று சொன்னாய். அந்த வார்த்தைக்காகத்தான் நான் இப்பொழுது உன் துணையை உன்னிடம் சேர்க்க வந்திருக்கிறேன். உன் உண்மையான அன்பு, பாசம் அவர்களுக்கு புரிய போகிறது. இதுவரை நீ ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும் தருணம் வந்துவிட்டது. என் சாயப்பா, நான் செய்த அனைத்து கர்மாக்களையும் குறைத்துவிட்டு எனக்கான நல்லதை மட்டும்தான் செய்ய போகிறார் என்று நீ என்னிடம் முழு நம்பிக்கை கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டேன். உன் உண்மையான உறவு யார் என்று நான் அறிந்து கொண்டு அவர்களை உன்னிடம் கொண்டு சேர்ப்பது என்று நான் தீர்மானித்து விட்டேன். இந்த உலகத்தில் உண்மையான உறவு கிடைப்பது அரிதான ஒன்று. என் அன்பு குழந்தையே, அப்படி உனக்கென்று அவர்கள் வாழ்ந்து வந்தால் அவர்களை விட்டு விடாதே. சில நேரங்களில் நம் மனங்களில் கோபஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை அந்த நேரத்தில் மறந்துவிடு. அதை மனதில் வன்மமாக வைத்துவிட்டு அதை எப்படியாவது அவர்களிடம் காட்ட வேண்டும் என்று உன் வாழ்க்கையை நீயே முடித்து விடாதே. சில பேரின் அன்பு கிடைப்பது மிகவும் அரிதான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை ஒருவர் பழிச்சொல் சொல்லிவிட்டால் நாம் விட்டு விலகி விடுகிறோம். ஆகையால் யாரை எப்படி பேச வேண்டும் என்பதை பார்த்து பொறுத்து இருந்து பேச கற்றுக்கொள். சில பேரை நாம் அப்படி பேசிவிட்டால் அவர்கள் மனது புண்படும்படி நடந்துவிட்டால் சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் நம்மிடம் பேச மாட்டோம் என்று முடிவு எடுத்து விடுவார்கள். ஆனால் அவர்களின் அன்பு உண்மையானதாக இருக்கும். ஆகையால் தான் என் குழந்தைகளிடம் எப்பொழுதும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக அவர்களின் உண்மைத்தன்மை அறிந்து பேசுங்கள் என்று. விரைவில் உன் துணை உன் மனம் புரிந்து உன்னிடம் சேரும் காலம் வந்துவிட்டது. அதுவரை சற்று பொறுமையாக இரு. அவர்களுக்கு பிடித்தவாறு இரு. அதுவே போதும். உன்னை உன் துணையிடம் சேர்த்து வைக்கும். உன் துணை உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.